ஓகேன்பா, இன்னைக்கு கட்டரப்பாறை கழட்டி விட்ருக்குறோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு நாளில் யாராவது 1/2 மணி நேரம் தட்டு இருக்கணும்னு கூப்பிடுவாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே. அங்கே ஒரு ஸ்பேனர் இருக்குது பாரு. ஒரு நேரம் அதுதான் ஓட்ட போகும். எல்லாமா அண்டமான கொடுக்குறோம். நம்மளால ஓட்டதான் கிளச்சில் அவ்வளோ போகுது. டச்சுட்டு போச்சுடா. ஒரு மாசமா எடுக்கல. இல்லை இருந்துச்சா? ஏடா பின்ன இங்க சொல்லி இருக்குதா? அதுதான் ஒரு 1.5 மணி நேரம் வரும். அதை தான் ஓட்டுவோம். நம்மள சுற்றி பாரு. அங்கே வச்ச மாதிரி இதோட சுற்றி, இந்த வண்டியோட சுற்றி அவன் வீட்டுக்கு இருக்குது மாதிரி. லோடிங் போல்ட், லோடிங் போல்ட்லாம் இருக்குது. சுற்றி மட்டும் எடுத்துருவா மாப்பிள. ஓகேண்ணா, ஒரு வாரமாக வண்டி எடுக்காத, 20 நாளாக எடுக்காத, எல்லாம் அந்த வேப்ப மரத்தில் பழம் உளுந்து இந்த காக்கா ஆகி போய், அது காக்காவோட ஆயி தான் அதோட பேர். இதெல்லாம் பார்க்காத கழுவாத விட்டுட்டோம்னா அவ்வளோதான், அந்த பானட்டு வீணாக போயிடுது. என்றைக்குமே இந்த கொட்டாய்க்குள் தான் வந்து வண்டி நிற்கும். இந்த வண்டி வர்றதுனால இது கட்டரப்பாரோடு இருக்குதுன்னு இதை வெளியே தூக்கி போடுறதா இருக்குது. அதில் அதை தலையில் குத்தவும் அதில் குத்தவும் எங்கள் வீட்டில் இதே வேலையாகிறான். கட்டரப்பாறை விட்டுருக்கணும் எடுத்தோன்னா. அதனால் இன்றைக்கி கழட்டி விட்டுட்டோம். கழட்டி விட்டுதான் எவ்வளோத்துக்கு ஓடுவாங்க பாருங்கள். வேணா ஓட பாருங்க, இன்னும் 2 நாளில் சொல்லிக்கிட்டே மாட்டுவோம் பாருங்கள். தட்டை இருக்கிற வேலை வந்துருக்குது ப்ரோன்னு. வரும், சீமை கடந்து ஃபீல்டு வரும். அவ்வளோதான், பானட்டை கழுவி விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. போதும் போதும். பொழுதி பறந்துச்சு, நல்லா ஒட்டிக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு ஆகும்ல.
ஓகேன்பா. உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஃபீல்டு இருக்குதா, ஓட்டுறீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுதெல்லாம் ஃபீல்டே இல்லை. மானமும் மழை பெய்கிற மாதிரி தெரியல. இப்படியே போச்சுன்னா நிலவரம் என்ன ஆகுமோ தெரியல, அதுவும் தெரில. பார்ப்போம், ஆவறதான் ஆகட்டும். ஏதோ எங்கள் ஊரில் நோம்பி போட்டிருக்குறாங்க. இதனாலனாச்சும் மழை பெய்யுமான்னு தெரில. பார்ப்போம். கண்டிப்பாக பெய்யும். சும்மா பேருக்கு நோம்பி போட்டுறதுனால வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து தூரிட்டு ஓடி போயிடும். எல்லா பக்கமும் இருக்க சுத்தமாக தண்ணி வேறு ட்ரை ஆகிட்டே வருது. இப்படியே நிலவரம் போயிட்டு இருந்தால் எங்கள் சைடு புதுசாக வச்சுக்கிற தென்னை மரத்தோட நிலமையெல்லாம் என்ன வருதுன்னு தெரியல. போய் ஓடிட்டு இருமாப்பில் வந்துடுறேன். அவர் தூக்கி போட்டுட்டு போ, வீட்டில் இருப்பாப்புல ஆள். சரிப்பா போ. ஓகேண்ணா, மாப்பிள்ளை முன்னாடி போய் ஓடுட்டோம். நாம் அப்புறமேட்டு பின்னாடி போய் பார்த்துக்கலாம். டீசல் கம்மியாக இருக்குது. டீசல் தேவைப்பட்டா டீசல் அப்படியே கொண்டுகிட்டே போயிடலாம். டீசல் வேணுமான்னு பார்த்துட்டு கூப்பிடு. ஓகேன்பா. நம்ம வரங்காட்டியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாப்பிள்ளை 4 ஷிஃப்ட்டே ஓட்டிட்டான். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா ரோல் ஆகிருதான். இப்போ இடத்துல வந்து ஓட்டி அந்த ரோல் ஆனதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்றான். உருப்பட்ட இது ஈரன் ஒரு 2 நாள் கழித்து ஓட்டிருக்கலாம். சேடை கேட்டு உடனே ஓட்டி பாரு ஓட்டணும்னு சொல்லிட்டு இப்போ உடனே ஓட்டிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா டீசல் சேதி தான் ப்ரோ போகும். ரொட்டேட்டர் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம், போய் ரோல் ஆகிக்கும். இந்த டூவீல் கிளச் வண்டியில் இதுதான் பிரச்சனை. கொஞ்சம் பதமான காடாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்காங்க வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் ரேஸ் வச்சுக்க, ஒரு அரிசி சேர்த்து வச்சுக்கா. ஓகேனில் ஓட்டினா ரோல் ஆகுதான் ப்ரோ. லோ பஸ்ஸில் ஓட்டினா ரோல் ஆகலமாம்மாங்கலாம். 15 ஆர்பிஎம் வைப்போம். சரி, ஒரு ஆர்பிஎம் சேர்த்து வச்சுக்கா, வேறு வழி இல்லை. அப்போ எல்லாம் ஆர்பிஎம் குறைச்சி எக்கனாமிக்கில் போட்டுக்கா. போடா. ஆர்பிஎம் கட் பண்ணிக்கா. இன்னும் கொஞ்சம் தான் காயிட்டுன்னு ஓட்டுறதா. அவருக்கு என்ன அவசரம் வருது. எங்கே போயிட்டாப்ல ஆள்? போயிட்டாப்லையா? ஓகே ப்ரோ. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்கில் ஓடிட்டு ஆகிட்டோம். ஓட்டுங்கண்ணான்னு சொன்னதுக்கு அவர் என்னங்கிறாராம், மானை வேறு இன்றைக்கி மழை சிறி மழை வரப்போகுது, வந்துட்டு இதெல்லாம் காட்டியே துத்துக்கும், ஸோ அதனால் இன்றைக்கி ஓட்டியே ஆகணும் அப்படின்ட்டாரான். இவ்வளோ ஈரமாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் 585 எடுத்து வந்துருப்போம் ப்ரோ. 585 எடுத்து வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் 540 ரொட்டேட்டர் நல்லா ஸ்பீடாக இருக்கும். வண்டி லோடு எடுக்காத ஓரளவுக்கு ஓடும். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டுட்டோம். ஒரு 100 மில்லி சேர்த்து தான் போகும். கத்தி கொஞ்சம் கிடக்கட்டும் போகும். அப்புறம் வேறு வழி என்ன பண்ணுறது, ஓட்டி தானே ஆகணும். அப்புறம் நேற்று ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கொஸ்டின் கொண்டு கேட்டிருந்தார் ப்ரோ. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ நான் வந்து அடிக்கடிக்கு வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி ஓட்டிட்டேன் ப்ரோ. அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ லிஃப்ட் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணால் திரும்பி லிஃப்ட் பண்ண முடியல. அவர்கிட்ட ஜாண்டியர் இருக்குதான். ஜாண்டியரை என்னமோ வண்டி சொன்னார். நான் அடிக்கடிக்கு லிஃப்ட் பண்ணி ஓட்டுவோம் ப்ரோ. அதனால் இப்போ என்ன பண்ணுதுன்னா, லிஃப்ட் பண்ணுற பம்பில் வந்து லிஃப்ட் பண்ணும் போது டீசல் வருது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் அதை வீடியோவில் சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம், லிஃப்ட் பம்பில் உள்ளே வந்து பிளஞ்சர் வாசர் ஒன்று இருக்கும் ப்ரோ. அந்த வாசர் வந்து கண்டிப்பாக போயிருக்கும். அதை வந்து லிஃப்ட் பம்பை நம்ம வேலை செய்ய முடியாது. அந்த லிஃப்ட் பம்பு பாருங்கள், கீழே வந்து ஒரு 16, 17, 18, 19 ஸ்பேனர் போட்டு கழட்டுற மாதிரி அந்த லிஃப்ட் பம்பு மட்டும் தனியாக கழட்டலாம். கழட்டிக்கிட்டு
போஸ் கம்பெனியில் புதுசாக அந்த பம்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300-400 ரூபாய் என்னமோ இருக்கும் ஒரிஜினல். வாங்கி போடுங்க, வேறு வழியே இல்லை. அதை வந்து வேலை செய்ய முடியாது. ஒரு ஐட்டம் லிஃப்ட் பம்பு போயிடுச்சுன்னா அது புதுசாக மாற்றி ஆகணும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற அளவுக்கு விடாதீங்க ப்ரோ. தெரியுது உங்களுடைய ஃபீலிங் தெரியுது. எவன் ப்ரோ காசு தரான் டீசல் நிறைய வச்சுட்டு ஓட்டுறதுக்கு அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. வேறு வழி இல்லை. நாம் சம்பாதிக்கிறது ஏதோ ஒரு 150 மீதி பண்ணுறோம். அதனாச்சும் புரோஜனமாக செலவு பண்ணுற மாதிரி பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த ஜாமானமே வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. டீசல் ட்ரையாக போகுதா வேணும்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஸ்கேலு ப்ரோ கீழே வந்தால் இன்னொரு அரை மணி நேரம் தான் ஓடிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து டீசல் ட்ரை ஆயிடுது அப்படின்னு நினைக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே டீசல் போகாமல் ஒரு ஏதோ ஒரு கம்பி, ஒரு டேங்க் என்ன வளர்த்திருக்குதோ ஒரு கம்பி ஒன்று எடுத்து வளைச்சி வச்சுருங்க. இல்லையா உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு அரை மணி நேரம் ஓடுமா என்னன்னு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு கீழே குச்சி கிடந்துச்சுன்னா எடுத்து செக் பண்ணிக்காங்க. ஒரு அளவு தெரியும் உங்களுக்கு, 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருந்தால் இவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்னு ஒரு ஐட்டம் செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஐட்டிலேருந்து அதே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாத ஓட்டுங்க. ஒரு குச்சி விட்டு பார்த்துக்காங்க. டீசல் கீழே போயிடுச்சுன்னா டிரைவர் ஓட்டினாலும் சரி நீங்கள் ஓட்டினாலும் சரி, டிரைவர் ஓட்டினாப்புலனா டீசல் கீழே போயிடுச்சா இன்னொரு அரை மணி நேரம் ஓடணுமான்னு குச்சி விட்டு பாரு, ட்ரை ஆகிற மாதிரி தான் நிறுத்திடு, நான் டீசல் கொண்டாடுறேன்னு சொல்லியிருக்கேன் ப்ரோ. அதை விட்டுட்டு டீசல் ட்ரை பண்ணி ஓட்டினீங்கன்னா பம்பு நாச்சில் சீக்கிரம் அடி வாங்கும் ப்ரோ, நல்லாவே அடி வாங்கும். அது ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் வந்து எமர்ஜென்சிக்கு தவறுறது யாராக இருந்தாலும் தவறும், எனக்கே தவறும். ஆனால் வந்து டீசல் ட்ரை ஆகிறது வந்து டெய்லியும் ரெகுலராக பண்ணாதீங்க. அது இன்றைக்கி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ப்ரோ, நாளைக்கு செலவு பண்ணும்போது சரியாக போயிடும். அப்புறம் கமெண்ட் கொஞ்சம் பார்ப்போம் ப்ரோ. ஒரு 4 கமெண்ட்டு. உஷா நந்தினி பெரியசாமி அண்ணா வீடியோ சூப்பர் அண்ணா, மாஸ் ஒர்க்கிங் அண்ட் லைட் ரேட் என்ன ப்ரோ? லைட்டு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 600 ரூபாய்க்கு வாங்கினோம் ப்ரோ. அதே ஒரு நண்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட்லைட்லாம் 400 ரூபாய்க்கு வாங்குறேன்னாரு. அதனால் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்டு ஃப்ரண்ட் பானட் மாடிஃபை பண்ண முடியாதாண்ணா, டிசிஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அண்டு ஓல்டு அண்ட் நியூ டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ப்ரோ. பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் 4 வீலர் என்ன வித்தியாசம்னா நல்லா அப்டேட்டு, செடில் கியர் பாஸில் பிரேக் அடித்து ரவுண்ட் அடித்தோம்னா பார்த்திங்கன்னா ட்ரக்குன்னு ஒரு சவுண்டு வரும். இதில் அந்த சவுண்டு இல்லை. இன்ஜின் வந்து பழைய வண்டி கொஞ்சம் கரன்னு ஓடும், இது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடுது. இப்படி தான் ப்ரோ வித்தியாசம். நல்லா இருக்குது. 585 நல்லா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. வண்டி குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அடுத்து ராகராஜன் பிச்சமுத்து ப்ரோ ஜேசிபி ஆயில் சர்வீஸ் வீடியோ போடுறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது சதீஷ் அண்ணா புதுசாக ஸ்டார் ஆயில்ஸ்க்கு வண்டி வாங்கியிருக்கோம். சரக்கு இது கையை அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு வண்டி கட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ வண்டி வாங்கியிருக்கிறீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் பால் கீழா வெள்ளரசன் ப்ரோ கம்பெனி சர்வீஸ் என்னாச்சு ப்ரோ கம்பெனி சர்வீஸ் என்னாச்சா? கம்பெனியில் சர்வீஸ் பண்ணலாம் ப்ரோ, தப்பு இல்லை. அவங்க சொல்கிற ஆயில் தான் மாற்றணும், நாம் எதுவுமே மாற்றக்கூடாது. அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்காங்க வாரண்டி கிளைம் ஆகாது, அதாவது கம்பெனியில் ஆயில் எடுத்திங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 4000 ரூபா வருது. இன்றைக்கி கேஸ்ட்ரால் ஆயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2850 ரூபா தான் வருது. ஃபில்ட்ரு கிட்ட எல்லாமே வாங்கினா கூட அந்த ரேட்டில் இறங்காது. ஆனால் கம்பெனியில் வாங்கினீங்கன்னா ஆயில் 3700-800 ரூபா வருது. அதுக்கு மேலே ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, இந்த செலவு இருக்குது. வாரண்டியில் என்ன ஃப்ரீ சர்வீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு போடுற சின்ன போல்ட் நெட்டு கூட நம்மக்கிட்ட பில்லை வாங்கி போடுவானுங்க. ஸோ அதனால் நம்மளே பார்த்துக்கலாம், வேலையே வைக்காது. நீங்கள் வண்டியை மட்டும் கரெக்டான ஆயிலு, கரெக்டான டீசலு, இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டியில் கம்ப்ளைண்ட்டே வராது ப்ரோ. யார் வண்டியுமே 100 வண்டி ஏதோ மேனுஃபேக்சரிங் கம்ப்ளைண்ட்டை வந்தாலும் வருமா தவிர மித்தபடியெல்லாம் கம்ப்ளைண்ட் வரதுக்கு சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது எஃப்எஃப் ரங்கசாமி அண்ணா நியூ 585 லோடிங் வீடியோ போடுங்க, கிடச்சா போடுறான்பா, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து செல்வம் ஆனால் நீங்கள் எந்த இடத்துல எந்த ஊரில் இந்த வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கும் டெக்னீஷியன் அனுப்புங்க ப்ரோ. நாங்கள் சேலம் ப்ரோ, பக்கத்தில் இருந்தால் டெக்னீஷியன் அனுப்பலாம். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு தெரில,
அவர் கொஞ்சம் வயசானவர், அவர்லாம் ரொம்ப லாங் வரமாட்டார் ப்ரோ. அருண்குமார் அண்ணா ஃபஸ்ட்டு சர்வீஸ் 100 ஹவர்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணணும் ப்ரோ. அது எதற்கு இப்போ ஒரு வண்டி, புது வண்டி, மகேந்திரா, ஜாண்டியர், சுராஜ், கோபோட்டோ, எந்த வண்டி எடுத்திங்கனாலும் சரி ப்ரோ, ஏன் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 100 சர்வீஸு 50 மணி நேரத்துக்கு சர்வீஸ் சொல்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை தெரிஞ்சால் விட்ருங்க ப்ரோ. தெரியாத நண்பர்களுக்கோசரம் சொல்கிறேன். அது எதுக்கு 100 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா, இன்ஜின் சர்வீஸு. இன்ஜின் வந்து புதுசாக வந்து ஃபிட்டிங் பண்ணுறாங்கள்ல, அதில் ஃபிட்டிங் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்க எப்படியோ ஒன்று எல்லாமே புது பொருள் தான். அதனால் வந்து அவங்களும் வந்து வாஷ் பண்ணி க்ளீனாக வந்து டஸ்ட் கிஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் மாட்டுவாங்க. அதையும் மீறி கண்மயிராட்டம் சின்ன சின்ன துகள்கள், இரும்பு துகள்கள் வந்து கண்டிப்பாக பாடியில் எங்கேயாச்சும் ஒட்டியிருக்கும். அது ஒட்டுருக்கிறது என்ன பண்ணோம்னா, நான் ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆயில் ஊற்றி ஓட்டும் போது அந்த துகள்லாம் வந்து அந்த ஆயிலில் இறங்கிரும். அப்போ வந்து 100 மணி நேரம் ஓட்டினே அந்த ஆயிலை வந்து பிடுங்கி விட்ருங்க. ஒவ்வொரு கம்பெனிலாம் 100, 50 இப்படி சொல்லுவாங்க, பிடுங்கி விட்ருன்னு சொல்லுவாங்க. அது சேஃப்டி தான், ஒன்றும் தப்பானதான் நான் சொல்லலை. அது ரூல்ஸ் பிரகாரம் அப்படி தான் பண்ணணும். நான் பைனான்ஸ் பற்றாக்குறையினால நான் பண்ணாத விட்டுட்டேன். அதனால் 100 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு 400 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் கம்பல்சரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்ஜின் லைஃப் வரும்னு வச்சுக்காங்களேன், எதுவுமே தேய்மானம் ஆகாது. அடுத்தது 8 குடிமுருகன் துணை ப்ரோ. உங்கள் ஊரில் ஒரு கட்டுக்கு எவ்வளோ வாங்குறீங்க ப்ரோ? பார்த்திங்கன்னா சோளத்தட்டுக்கு 45 to 50, வைக்கிப்புளுக்கு 40, கள்ளக்குடிக்கு 50 ரூபா ப்ரோ. இதுதான் எங்கள் ஏரியாவில் இருக்குது, அதுதான் ஓட்டுறோம். அடுத்து கவின் சக்தி 36, 33. ஆனால் சர்பஞ்சு பிடிக்குமா உங்களுக்கு? சர்பஞ்செல்லாம் பிடிக்கும் ப்ரோ. ஆனால் வந்து வண்டி எங்கே இருக்குது முதல்ல வச்சுக்கிறீங்க, 4 பேர் வச்சுக்கிறாங்க, அவங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது பாரத் ராஜாவாணி ப்ரோ. 505 4 வீல் டிரைவ் எடுத்து இருக்கேன் ப்ரோ. அது ரிலே போர்டு லிங்க் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ரிலே போர்டுனா எந்த ரிலே போர்டு ப்ரோ கேட்குறீங்க? ஃபேன் ரிலே போர்டு கேட்குறீங்களா? ஹார்ன் ரிலே போர்டு கேட்குறீங்களா? ஹெட்லைட் ரிலேவா? என்னன்னு கொஞ்சம் கிளியராக கேளுங்க ப்ரோ. அடுத்து மூர்த்தி ப்ரோ. இந்த வண்டிக்கு கம்பெனியில் 8 லட்சம் 850 லிட்டர் தான் சொல்கிறாங்க. எல்லோ ஃபில்ட்ரு மாற்ற மாட்டிங்களா ப்ரோ? எல்லோ ஃபில்ட்ரு மாற்றலாம் ப்ரோ. அது ஏன் கம்பெனியில் வந்து எல்லோ ஃபில்ட்ரு மாற்ற சொல்கிறான்னு கேளுங்க, அதோட ரீசனையும் புரிஞ்சுக்காங்க. எல்லோ ஃபில்ட்ரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய 585க்கு எல்லோ ஃபில்ட்ரு வந்துச்சு, அதனால் அதை மாற்ற சொல்கிறாங்க. அது மாற்றினீங்கன்னா வச்சுக்கோங்க, கருப்பு இன்ஜினில் எல்லோ ஃபில்ட்ரு மாற்றிங்கன்னா அது தனியாக தெரியும். இதே நோவோ ஃபில்ட்ரு மாற்றுங்க, அது எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டும் ஒரே சேம் ஃபில்ட்ரு தான், ஒரே இது தான். அதனால் எந்த தொந்தரமும் இல்லை. நோவோ ஃபில்ட்ரே யூஸ் பண்ணலாம், ஓகேவா? தப்பு இல்லை, நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து சிவசந்தர் ஆனால் ஃப்ரீ சர்வீஸ் டைம் பீரியட் இருக்கும்ல, ஏன் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க? வாரண்டி கிளைம் ஆகுமா ப்ரோ? வாரண்டியே வேணாம். நீங்கள் ஒரு வண்டியை எடுத்து வாரண்டியில் கிளைம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, எப்படி சொல்கிறது, வாரண்டி கிளைம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து எல்லாமே வந்து கம்பெனியில் ஏட்டு வச்சுட்டு விட்டு செய்யாதீங்க ப்ரோ. கரெக்டாக வண்டி நீங்கள் அங்கே எனக்கு வந்து கரெக்டான ஆயில் சர்வீஸை கரெக்டாக நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், எப்படி சொல்கிறது, டீசல் ட்ரை இல்லாத ஓட்டுவேன், வண்டியில் ஒரு சின்ன ஒரு போல்ட்டு கலனா கூட நானே டைட் வச்சுக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாரண்டியே தேவையில்லை ப்ரோ, அடித்து சொல்கிறேன். அதை விட்டுட்டு எது கலந்துட்டு போய் விட்டாலும் சரி பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா ஏதோ ஒன்று உடஞ்சி போச்சுன்னா வாரண்டியில் கிளைம் பண்ணி தரமாட்டாங்க. கேட்டால் வந்து நீங்கள் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த உடஞ்ச இடத்துல ஏதோ ஒரு சின்ன லூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் லூஸாக ஓட்டிட்டீங்க, அதனால் அந்த கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாங்க. இன்னொன்று என்னம்மாங்க, நாங்கள் சர்வீஸ் தான் ஃப்ரீயாக பண்ணி தருவோம், நீங்கள் ஜாமானதுக்கு காசு தரணும் அப்படிம்பாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரோன் ஆயில் 1500 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் கம்பல்சரி மாற்றணும்னு சொல்லிடுவாங்க. அதில் தான் அவங்க சொல்கிறது மாதம் ஒரு ஐட்டம் வந்து சர்வீஸ் செக் பண்ண வண்டியை பார்த்துட்டு போகணுமாங்க. ரூல்ஸ் நிறைய இருக்குது ப்ரோ. 6 வருஷம் வாரண்டின்னு மகேந்திராவில் சொல்கிறாங்க. அந்த 6 வருஷத்தில் எலக்ட்ரிஷியனுக்கு 1 வருஷம் தான் வாரண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்ரி, செல்ஃப் மோட்டர், டைமோக்கு 1 வருஷம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் வேணாலும் கேட்டு பாருங்கள், இதுதான் சொல்லுவாங்க. ஒரே 1 வருஷம் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து இல்லை நம்மளுக்கு வந்து 6 மாதத்தில் பேட்ரி போச்சுன்னா மாற்றி கொடுத்துருவாங்க, 6 மாதம் செல்ஃப் மோட்டர் போச்சுன்னா மாற்றி கொடுத்துருவாங்கன்னு தயவுசெய்து தப்பு கிடக்கு நடக்காது. எப்படியோ ஒன்று வண்டின்னு வச்சுருந்தா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 லைட்டு வைப்போம், ஓகேவா? அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு ஆர்னை வைப்போம். அப்புறம் இப்போல்லாம் வந்து சின்ன லைட்டு வச்சுக்கிட்டு நிறைய பேர் சிக்கின்னு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு ஏதோ ஒரு பேட்ரி ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் ரீப்ளேஸ்மெண்ட்டு தரமாட்டாங்க. ஒரே வாரத்தை என்னான்ருவாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட்டெல்லாம் ஃபிட் பண்ணிக்கிறீங்க, அதனால தான் டைமாக போயிடுச்சு, அதனால தான் செல்ஃப் மோட்டர் போயிடுச்சு, பேட்ரி போயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க.
யாருமே மேக்ஸிமம் வந்து ஒரு சில பொருள் வண்டி எடுத்து ஒரு 2 மாதத்தில் வந்து வண்டியில் வந்து ஏதோ கிரவுண்டில் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தால் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கே தான் பிளான் பண்ணுவாங்களே தவிர யாருமே வந்து மாற்றி தர மாட்டாங்க. ஆனால் ஒரு பொருளை விற்கிறதுக்கு எல்லாருமே வந்து நம்மளை ரொம்ப மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. எடுத்துட்டிங்களா, லாபமோ நட்டமோ ஒரு வண்டி எடுத்துட்டிங்களா, குறைஞ்சது ஒரு 4 to 5,000 மணி நேரம் ஓட்டி விற்றுருங்க. அப்போ தான் வந்து அசில் பண்ண முடியும் வண்டியை. எடுத்துகிட்டு 300 மணி நேரம் ஓட்டிட்டு 400 மணி நேரம் ஓட்டிட்டு நான் கொடுத்துட்றேன் ப்ரோ, எனக்கு இது செட் ஆகல, டீசல் குடிக்குது அப்படின்னு தயவுசெய்து யாருமே எடுக்காதீங்க. நீங்கள் கட்டின பணமும் போயிடும். அதாவது ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கட்டி வண்டியில் ஃபைனான்ஸ் போடுறீங்களா, ஃபைனான்ஸுக்காரன் வண்டியும் தூக்கிட்டு போயிடுவான். கம்பெனியில் 1 லட்ச ரூபா கட்டிருப்பீங்களா, அந்த பணமும் போயிடும். ஸோ ஆக மொத்தம் எதுவுமே இல்லாத போயிடும். ஒரு சில பேர் வந்து டயர் கட்டிட்டு விட்றாங்க, அதை கட்டிட்டு விட்றாங்கிறாங்க. பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு நாளைக்கு போய் ஒரு லோன் எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பேங்கில் சிவில் ஸ்கோர்லாம் ரொம்ப அடி வாங்கிடும். அதனால் வண்டி எடுக்கணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுனால் தயவு செய்து 1க்கு 100 ஐட்டம் யோசிச்சு வண்டி எடுங்க. இல்லை பிடிக்கலன்னா நாளைக்கு மாற்றிக்கலான்னு எடுக்கிற பொருள் இல்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட வண்டியோட காஸ்ட் என்ன 10 லட்ச ரூபா வருது ப்ரோ, மினிமம் 10 லட்ச ரூபா வருது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வண்டி எடுக்கிற ஆசை இருந்துன்னா நல்ல வண்டியாக எடுத்துக்காங்க. அதையே மீறி எடுத்துகிட்டு எனக்கு டீசல் குடிக்குது, எனக்கு செட் ஆகலை அப்படின்னா விற்றீங்கன்னா இன்றைக்கி நிலவரத்துக்கு கண்டிப்பாக கையை பிடிச்சி கூட நண்பா. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அதனால தான் நான்லாம் இப்போ என்னால் இதெல்லாம் விற்கலாம், ஏன்னா இதெல்லாம் அசலுக்கு மேலே நான் ஓட்டிட்டேன். ஆனால் இப்போ என் கையில் காசு இல்லை. விற்றுட்டு எடுக்கிறதுனா 10 லட்ச ரூபா. இது அதிகபட்சம் என்ன ரேட்டுக்கு போவோம், 3-3.5க்கு போவோம். விற்கிறத விற்றுறலாம் ப்ரோ. மறுபடியும் வாங்கி திரும்பியும் கடன் கட்ட முடியாது. ஏற்கனவே ஒரு 585க்கு லோன் போட்டு 3 மாதம் ஒரு ஆயிரம் 90,000 கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதை வேறு கொடுத்துட்டு மாற்றணும்னு வச்சுக்காங்க, நம்ம கம்பெனி தாங்காது. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் வண்டி எடுக்கிற ஆசை நிறையா பேர்த்துக்கு இருக்கும். டிராக்டர் எடுக்கிற ஆசை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 100ல் வந்து ஒரு 50% விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நாமளும் ஒரு டிராக்டர் எடுத்தால் நம்ம ஓட்டத்தில் ஓட்டிக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க. டிராக்டரில் எடுத்தால் வருமானமாக இருந்துச்சு ப்ரோ. அதாவது இந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பேலர் கட்டர்பார் ROS போட்டிங்கெல்லாம் நல்ல காசு எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டுலேயும் வந்து இன்றைக்கி படித்தவங்களும் நிறையா பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதாவது புதுசாக அந்த ஃபீல்டுக்குள்ளே வரமாட்டாங்க ப்ரோ. புதுசாக வந்து அப்பா அம்மா எல்லாம் வேலையில் இருக்கிறாங்க, வேறு ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னா அதிக வந்து இந்த டிரைவர் ஃபீல்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏதோ அப்பா டிரைவரு, அப்பா டிரைவரு, இல்லை அப்பா சொந்தமாக வண்டி வச்சுக்கிறாரு, இப்படிங்கிற நண்பர்கள் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், படிக்கிற வயசில் இது டிராக்டர் ஓட்டி நம்ம சம்பாரிச்சிக்கலாம், நம்ம ஃபேமிலி காப்பாற்றிக்கலாம், பிற்காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு கெட்ட நல்ல எண்ணங்கிறது பற்றாதீங்க. தனமோ நல்ல எண்ணமோ பற்றாதீங்க. படிப்பு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். படிங்க, நல்லா படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு செட் ஆகாத பட்சத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் படிக்கிற வயசில் நான் டிராக்டர் வாங்கிடுவேன், தப்பிச்சிடுவேன் அப்படின்னு மட்டும் ஒரு மூட நம்பிக்கையே யூஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பிற்காலத்தில் ரொம்ப வருத்தப்படுவீங்க ப்ரோ. இனிமேல் வர ஜென்ரேஷன், அதாவது ஒரு 10 வருஷமோ அதிகபட்சம் 10-20 வருஷம், அதாவது என்னுடைய லைஃப்லேயே தெரிஞ்சு போயிடும். எப்படி சொல்கிறது, படிப்பு இல்லைன்னா இனிமேல் வேலை இல்லை ப்ரோ. படிப்பு இல்லைன்னா நம்மளை மதிக்கிறது கூட ஆள் இல்லாத போயிடுவாங்க இன்றைக்கி காலகட்டத்தில். அதனால் படிக்கிற வயசில் யாராச்சும் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள். ஒரு டைம் பாஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட் இதோடு வச்சுக்கோங்க. படிக்கிற டைமில் படிங்க, இதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் எனக்கு வந்து கமெண்டில் சொல்கிறீங்க, அதாவது தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் பண்ணுற நண்பர்கள் சொல்கிறது, ப்ரோ எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க ப்ரோ, உங்கள் வீடியோ ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நான்லாம் இந்த ஃபீல்டில் வந்து படிக்காதெல்லாம் வரல ப்ரோ, நல்லா படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், ஓகேவா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு வாங்க. இந்த ஃபீல்டு நல்லாயிருக்கும். எதிர்காலத்தில் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இந்த அக்ரிகல்ச்சருங்கிறது நல்ல இன்கம் தரக்கூடியது தான். ஏன்னா இப்படியே போய் எல்லோரும் வேலைன்னு ஜாப்புன்னே போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விவசாயத்துக்கு முக்கியத்துவம் வரும், காலம் வரும். ஸோ அதுக்கு நாம் முதல்ல வந்து எஜுகேஷன் கம்பல்சரி நீடு. ஸோ அதனால் படிங்க, படிச்சுட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா.
மாப்பிள்ளை வேறு அந்த தளவுக்கு போயிட்டான். இந்த ஒரு வயல் தான் நினைக்கிறேன் ப்ரோ. இதை ஓட்டிட்டு மேலெல்லாம் சோள பயிர்னு நினைக்கிறேன். அதை ஓட்ட மாட்டார்னு நினைக்கிறேன். இதை ஒன்றையும் ஓட்டுட்டா வேலை முடிஞ்சுது. மழை வேறு வரும் அப்படிங்கிறாங்க. மானை எங்கே செவ்வானமாக ஆகுது, வெள்ளை கலரில் இருக்குது. மோடை மட்டும் தான் போட்டுட்டு இருக்குது. மழை வர மாதிரி ஒரு ஃபீலிங்கே காணும். பார்ப்போம், வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் ஏரியாவில் மழை வந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இங்கே எப்படி ப்ரோ இதெல்லாம் இல்லாத இது மட்டும் ரொம்ப ஈரமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க ப்ரோ. இந்த வயலுக்கு கீழே தான் வந்து திருமணிமுத்தாறு போகுது எங்கள் ஆறு. ஸோ இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈரம் அதிகமாக இருக்கும். காயவே காயாது. இன்றைக்கி தண்ணி விட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு காடு ஈரமாகவே தான் இருக்கும். அதனால் வந்து ஏப்ரோ இவ்வளோ ஈரத்தில் ஓட்டுறீங்கன்னா இது காயாது. இன்றைக்கி வேறு மானம் மோடம் போடு தான். யாருக்கு பார்த்தாலும் சரி நீங்கள் மழை வருதுங்கிறாங்க. எவ்வளோ மழை வரப்போகுது? சும்மா வாசு தெளிக்கிற மாதிரி வரும். அதுக்கு மேலே வரதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் யார் எடுத்தாலும் மழை வருதுங்கிறாங்க. எந்த மழை வருதோ தெரில, பார்ப்போம். எக்கனாமிக்கில் ஓடிட்டு இருக்குது. ரொட்டேட்டர் வந்து புர்ன்னு சுற்றிக்கிட்டு இருக்குது. சரி என்ன பண்ணுறது, வேறு வேலையும் இல்லை. இங்கே பார்த்தா ரோல் ஆகுது. இந்த ஒரு வயலையும் அப்படியே ஓட்ட வேண்டியது தான். இது மட்டும் தானே, அவ்வளோதானா? இல்லையா? அதான் எல்லாம் ஃபுல்லாக ரோடு இருக்குது ப்ரோ. 2 ஆர்பிஎம் ஃபுல்லாக ட்ராப்பேஜில் ஓடிட்டு. ஒரு ஆர்பிஎம் இல்லை, 2 ஆர்பிஎம் இல்லை, 1.5 ஆர்பிஎம் தான் ட்ராப்பேஜில் ஓடிட்டு. வேறு ஓடட்டும், வேறு வழி இல்லை. ஏன்னா அதை பார்த்தோம்னா இதை ஓடிட்டு போக முடியாது. மழை வர மாதிரி இருக்குது. ஓட்டிட்டு போக மாட்டாரு. தென்னம்பிள்ளைக்குதுடா, அடியில் பிள்ளைக்குது. முடிச்சு விட்டு பாராத. தென்னம்பிள்ளையாடா ஓட்டுற அப்படிங்குமா பாருங்க. குட்டி பிள்ளையா இருக்குதுன்னு என்ன வேலை பார்த்துக்கிறேன் பாரு. இது ஏதோ உத்தர வச்சுக்கிட்டு இருக்குது. இதையும் முடிச்சுக்கிட்டு போவோம் நாட்டுக்குது. இதுதான் ப்ரோ திருமணிமுத்தாறுன்னு சொன்னால இங்கே தான் இருக்குது பாருங்கடா. தண்ணி போகல. எங்கள் ஏரியாவில் மழையே சேலத்துக்கு மழை பெஞ்சால் தானே தண்ணி போகிறதுக்கு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 4 சுற்று இருக்குது ப்ரோ. 4 சுற்று ஓட்டிட்டா அவ்வளோதான். போயிட்டு வீட்டில் இருக்கிற சில்லற வேலையை பார்க்கலாம். இந்த பக்கம்னாச்சும் ஓரளவுக்கு காய்ச்சலாக இருக்க மாட்டேது ப்ரோ. அந்த பக்கம் தான் ரொம்ப ஈரம். ஏன்னா இந்த பக்கம் வந்து இந்த தென்னஞ்சாரிக்கு கீழே வந்து ஒரு 5 அடி பள்ளம். ஸோ 5 அடி பள்ளங்கிறதுனால இந்த திட்டு அப்படியே காஞ்சி போச்சு. இல்லைனா காயாதுன்னு வச்சுக்காங்களேன். இது வந்து பதமானதுக்குது. அவர் என்னங்கிறாருன்னா, அந்த பக்கம் பதமாக பார்த்தோன்னா இந்த பக்கம் காஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் ஓட்டி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் தென்னமலை வச்சுக்கிறாரு. என்றைக்கு இதெல்லாம் வந்து சேருமோ தெரில. இதான் ஈரக்கடி ப்ரோ. தென்னமலையே வராது இங்கே பொறுத்த வரலாம். ஓகேண்டா, ஒரு வழியாக மாப்பிள்ளை ஓட்டி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இதை வேலையே இல்லைன்னதுக்கு இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டியாச்சு. காலையிலேருந்து கட்டுறப்பாறை கழட்டி விட்டு ரொட்டேட்டரை மாட்டிட்டு வந்துட்டோம். சரி அப்போனாச்சும் ஏதாச்சும் கட்டுறப்பாரு வேலை கூப்பிடுவாங்களான்ட்டான். இப்போ கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ப்ரோ. கட்டுறப்பாருக்கு எதுவுமே வேலை இல்லை. அதில் ஒரு வண்டி வந்து தொடர்ச்சியாக ஒரு மாத கணக்கில் நிறுத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்க, பேட்ரி சீக்கிரம் வீக் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து வாரம் ஒரு ஐட்டம் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பேட்ரி கண்ட் ஆகாது. இல்லைன்னா வச்சுக்கோங்க பேட்ரி கண்ட் ஆகி போயிடும். இந்த மேட்ரு இதில் ஓட்டினோம்னா வந்து எங்களுக்கு டைம் ஷார்ட்டேஜாக ஆகிறதுல கரெக்டாக இருக்குது. இப்போ i85 ஓட்டினா பார்க்குறதுக்கு வண்டி மொல்ல தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த 4 wheel டிரைவ்ங்கிறதுனால வேகமாக ஓடிடுது. இதுதான் பிரச்சனை. அப்படியே ரிவர்ஸ் போய் எடுத்து வந்தோன்னா வேலை. ஓகேம்மா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். மாப்பிள்ளை பாருங்கள்.
விட்டா ரோல் ஆகிக்குன்னு சொல்லி ஒரு லிவரை கையில் தூக்கி பிடிச்சிட்டே ஓட்டிட்டு போகிறோம். வேறு வழி இல்லை, விட்டுட்டோம்னா லோட் ஆகிக்கும், லோட் ஆகிக்கும் தான் பிரச்சனை. நான் போயிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற சில்லற வேலைக்கு முன்னா போய் ஒவ்வொன்றா பார்க்க வேண்டியது. அப்புறம் நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் பார்ப்பேன். நான் ஓரம் விட்டு ஓட்டிட்டு வரேன், இந்த மூளை எடுக்கிறானா. நல்லா ரோல் ஆகி போச்சுன்னு இந்த இடத்துல போட்டு ஓட்டிட்டு மாப்பிள்ள கல்பாட்டு எக்கனாமிக் வண்டியில் வந்து இதுதான் பிரச்சனை. ரோல் ஆகிட்டுன்னா தலைவலி பிடிச்ச வேலை. ஓகே நண்பா, பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து தென்னை மரத்துக்கெல்லாம் ஓட்டி விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நாங்கள் அலையில் ஓட்டிட்டு வரோம். ஏன்னா தென்னை மரத்து கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துலலாம் தென்னை மரத்து கலையில் ஒவ்வொரு அடி எல்லாம் சொட்டை கிடக்குது. அதனால் நான் இன்னும் 10 நாள் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு தாண்டா ஓட்டுவேன். அதுங்காட்டியும் கில்லு முளைச்செல்லாம் குட்டாக ஏறிக்கும். அதனால் 1/4 மணி நேரம் போனால் போயிட்டு போகுது, தென்னை மரத்து தலையில் ஓட்டு அப்படின்ட்டாங்க. மாப்பிள்ளையே அங்கேருந்து இது வரலாம் வந்து தென்னை மரத்து தலையில் ஓட்டிகிட்டு வந்துட்டான். அவ்வளோதான் கிடச்சிட்டு ஓட்டிக்கிட்டு இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓடிடுது. நான் கூட ஓடவாதுன்னு நினச்சேன். சரி, வந்ததுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டியாச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் அந்தான்னு இருக்குதான். அது வருதான்னு தெரில. பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ப்ரோ 2வது அளவு ஃபுல்லாக ரோல் ஆகுது. பொழுதுக்கு ரோல் ஆகி ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. மாப்பிள்ளை வெளியே வரோம். நம்மளை ஏதாச்சும் போட்டு தள்ளிவிட வரான் மாப்பிள்ளை. இப்போ காட்டுக்காரர் கற்றுவார்.